வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். இன்றைக்கி நாம் பேச இருக்கக்கூடிய டாபிக், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு இந்தியா டுடே கான்க்ளேவில் பேசும்போது காங்கிரஸுடனான கூட்டணி அப்படின்றது உறுதியாக இருக்கிறது அப்படின்றத அவர் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஆட்சியில் பங்கு அப்படின்னா அது தமிழ்நாட்டில் எடுபடாது, இது யாரோ சதி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக நம்மோடு டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர் சிவபிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நன்றி ஷபீர். ஸோ அவர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரெக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் சார், காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கிறது. ஆனால் ஆட்சியில் பங்கு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே எடுபடாது. அது அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும், கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும். எப்படியாச்சும் இந்த கூட்டணிக்குள் ஒரு பிரச்சனை வந்து விடாதா அப்படின்னு ஒரு சில பேர் திட்டமிட்டு சதி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது ஒரு மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் தான். மேபி பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து வெளிப்படையாக இதை போட்டு உடச்சிட்டாரா? ஆட்சியில் பங்கு எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் சும்மா வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வரோம், பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி இதுதான் அஜெண்டா அப்படின்னு நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பின்னாடி பேக்டோர் சேனல்ஸில் பேசிகிட்டு இருந்தது. இதெல்லாம் இனி அஜெண்டாவிலேயே வராது. இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வராதிங்க, இந்த பேச்சுடைய துணி அப்படின்றது வந்தால் வாங்க, வராட்டி போங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு திமுக வந்துருச்சா? இல்லை, வந்தால் வாங்க வராட்டி போங்கன்னு நினைக்கிறவங்க கனிமொழி அனுப்பிச்சு ராகுல் காந்தி கிட்ட பேச மாட்டாங்க. உங்களுக்கு இந்த கூட்டணி வேணும். காங்கிரஸோட இம்பார்ட்டன்ஸ் டிஎம்கேக்கு புரியுது. ஆனால் காங்கிரஸ் கேட்குற டிமாண்ட்ஸை எல்லாம் ஒத்துக்க முடியாது. ஸோ ஒரு மிடில் கிரவுண்ட் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது? ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியாச்சு எல்லாருக்கும். ஆட்சியில் பங்கு கிடையாது. சீட்டு அதிகமாக வேணுன்னா வாங்க, டிஸ்கஷன் டேபிளுக்கு வாங்க, உட்காருங்க, பேசலாம். ஆனால் டிஸ்கஷன் டேபிளுக்கு நீங்கள் எப்போ வரணுங்கிறத நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். அது வந்து டக்குன்னு முடியாது. காங்கிரஸ் வந்து டிஎம்கே ஓரளவுக்கு புரிஞ்சிட்டாங்க சார். இவங்க கடைசியாக கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுற கட்சி வந்து நம்மக்கிட்ட டிசம்பர்லேயே வந்து டெட்லைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னொடனே அவங்க என்னென்னா, ஒரு வேளை இங்கே செட் ஆகலைன்னா அவங்களுக்கு வேறு ஏதோ ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை விஜயை பார்கெனிங் சிப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத திமுக உணர்ந்து வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி விஜயும் அதை பேட்டியில் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என்னென்னா, அது பொலிட்டிக்கல் பாம்பு, ஆனால் புரிஞ்சிக்க வேண்டியவங்க புரிஞ்சிக்கணும். அப்போ அதிலிருந்தும் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, காங்கிரஸ் வரலன்னு அவருக்கும் தெரிஞ்சிருச்சு, காங்கிரஸ் திமுகவில் தான் இருக்க போகுதுன்னு. ஸோ இவங்க டிஎம்கே வந்து சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு அந்த பேச்சுக்கு ஒரு 10-15 மணி நேரம் முன்னால் டிஎம்கே வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அறிவாலயத்துலேருந்து. அதில் கடைசி பேராக தான் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. ஆனால் ஒரு 8 பத்திக்கு பாடம் எடுக்கிறாங்க காங்கிரஸ்க்கு. நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் தெரியுமா அப்படின்னு. ஏன்னா காங்கிரஸ் வந்து இதை வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணுங்கிறது ஒரு சிலருடைய கருத்து. பட் நீங்கள் பவர் ஷேரிங்கே நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்னு காங்கிரஸில் கேட்குறாங்க. அது ரொம்ப நியாயமான கேள்வி. கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, கொடுங்க, கொடுக்காம போங்க. ஆனால் நாங்கள் கேட்கவே கூடாதுங்கிறது வந்து என்ன தர்மம்? அது கூட்டணிக்கு தர்மம் கிடையாது அப்படின்னு காங்கிரஸில் கேட்குறாங்க. பட் சிஎம் சொல்ல அன்னைக்கு வந்து அதை எஃபெக்டிவாக முடிச்சிட்டார் ஷபீர். இல்லை, அந்த பேச்சை எடுத்துக்கிட்டு எங்ககிட்ட அது ஒரு முற்றுப்புள்ளியா அல்லது ஒரு கமாவா அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா சிஎம்மோடைய ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு சிஎம்மோடைய ஸ்டேட்மெண்ட்டே கன்ஃபரண்ட் பண்ணி சமூக வலைதளங்கள்லாம் பேச வேணாம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் அதை கொஞ்சம் உஷாராக டீல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் போகிறாரு, தனி கட்சி ஆட்சியா கூட்டணி ஆட்சியான்றதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுவே அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து வந்திருக்கக்கூடாது முதலமைச்சர் பேசுனதுக்கு பிறகு கூட. பட் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு காங்கிரஸுடைய மைண்ட் செட் இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வந்திருக்கிறதா? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கூட்டணியில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, எங்களுக்கு கேபினெட்டில் ஒரு 2 பொசிஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கவே கூடாது. அந்த சப்ஜெக்டே வந்து அந்த கோரிக்கையாகவே அது வரக்கூடாது அப்படின்றத ஒரு அரசியல் கட்சி எப்படி ஏற்றுக்க முடியும்? கர்நாடகாவில்
காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்கறது. கர்நாடகாவில் இண்டிபெண்டன்ஸ் கேன் பிகம் மினிஸ்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த தேவை என்பது இருக்கிறது. அப்போ எதிர்வருகின்ற இந்த தேர்தலில் சீட் எப்படி வரும் அப்படின்றது தெரியாது. யாருக்கு எவ்வளோ சீட்ஸ் வரும்னு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து திமுகவுக்கு குறைவான இடங்கள் கிடைத்து காங்கிரஸுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னும் போது முன்கூட்டியே நம்ம பேசின மாதிரி டிமாண்ட் பண்ணலாம்ல. இப்போ நீங்கள் முடியவே முடியாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம்னா கடைசி வரைக்கும் அப்புறம் தான் பார்த்துக்கணும், வரவே வராது. அவங்க ஒன்று சொல்கிறாங்கல்ல, 2006 ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருந்துச்சு. 2006 இருந்த வாய்ப்பு யார் பயன்படுத்தி? இல்லை 2006 இருந்த வாய்ப்பு உங்களுக்கு டிஎம்கே 96 சீட்ஸ், காங்கிரஸ் வந்து 34 சீட்ஸ். காங்கிரஸோடைய சப்போர்ட்டோட தான் இருந்துச்சு. ஏன்னா டெய்லி வந்து அதுதான் கேள்வி. அம்மையார் ஜெயலலிதா மைனாரிட்டி கேள்வி. அப்ப கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்கல. அப்ப அந்த குரல்கள்லாம் எழுந்தது. ஆனா அதை எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இல்ல அங்க பிரச்சனை என்னன்னா, திமுக பிரச்சனை பண்ணுச்சுன்னா அங்கே மன்மோகன் சிங் ஆட்சி கவிழ்ந்துரும். நீங்கள் அதை பேசணும். திமுகவோட 18 எம்பிகளோ என்னமோ அவங்க தான் அங்கே வந்து தேவர் ஹோல்டிங் தி மன்மோகன் சிங் கவர்மெண்ட். அதனால் காங்கிரஸ் அமைதியாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, தேவை வரும்போது காங்கிரஸ் கொடுக்குதுன்னு. தேவை வரும்போது காங்கிரஸ் கொடுத்தது 2004 முதல் முறையாக கோலிஷன் கவர்மெண்ட்டு. 26 தேவை வந்தால் திமுக கொடுக்கணும், இல்லைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் 2006 மாதிரி 2026 இருக்காது. ஸோ காங்கிரஸுக்கு வந்து இன்னும் கூட வாய்ப்பு இருக்கிறது. அந்த சிச்சுவேஷன் வந்ததுன்னா கொடுத்து தான் ஆகணும் ஷபி. இல்லை சார், அதில் டிஎம்கே எதுவுமே பேச முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் மாணிக் தாகூர் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரோடைய பேச்சும் எடுத்துக்கோங்களேன். மாணிக் தாகூர் என்ன சொன்னார்? கூட்டணி ஆட்சியா இல்லை தனித்த ஆட்சியாங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா, அதில் ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, திமுக கூட்டணியில் பிரச்சனை கிடையாது. திமுக கூட்டணிங்கிறது முடிவாயிடுச்சு, அது பிரச்சனை. அதுக்கப்புறம் புதிய தலைமைக்கு ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கிறார் மாணிக் தாகூர். நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் திமுக கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறோம், வேறு கட்சிகளோட பேசல, டபுள் ட்ராக் ஓட்டுற பழக்கம் எங்களுக்கு கிடையாதுன்னு. இங்கே அண்டர்லைனிங் மெசேஜ் எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராகுல் காந்தி கனிமொழி மீட்டிங்கில் அலையன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாது, நம்பர்ஸை மட்டும் கீழே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை நான் பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ணக்கூடாது, அது கீழே கமிட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அலையன்ஸை கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் இவங்க யாரும் அலையன்ஸை பற்றி திரு மாணிக் தாகூர் அவர்களோ யாருமே அந்த 28ஆம் தேதிக்கு பிறகு பேசவே இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களாக கூப்பிட்டு ராகுல் காந்தியும் கர்கேவும் வந்து ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தராக இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்ரோச். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கருத்து கேட்கணும் அப்படின்னா நடந்திருக்கு. இல்லை கருத்து கேட்கணும்னா திரு சிதம்பரம் அவர்களை கூப்பிட்டு கேட்பாங்க. எல்லா மேல இருந்து இல்லை கோர் கமிட்டியை கூப்பிட்டு பேசுற பழக்கம்லாம் இருக்கு காங்கிரஸ்ல. இல்லை தனித்தனியா கூப்பிட்டு இருங்க சொல்றேன், தனித்தனியா கூப்பிட்டு உங்க கருத்து என்னன்னு கேட்கறது சொல்றாங்க. என்னன்னா டிஎம்கே கிட்ட காங்கிரஸ்க்கு பிரச்சனை இருக்கு. தாவேக்காவை காட்டி பவர் ஷேரிங்னு கேட்கும்போது இங்கே பிரச்சனைகள் எழுது. அது என்னன்னு கேட்கும்போது தனித்தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அது இந்த முறை நடந்த மீட்டிங்கில் ஒரே யூனிக் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக கூப்பிட்டு பேசுறது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலேயும் எம்பிஸ் எம்எல்ஏ இருங்க அது நடக்கும். அதுதான் அது இப்போ கேரளாவுக்கும் நடந்தது, வெஸ்ட் பெங்காலுக்கும் நடந்தது. இங்கே ஒரே ஒரு புது விஷயம் என்ன நடந்ததுன்னா, வந்தவங்களை எல்லாரையும் தனித்தனியாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதுதான் புது விஷயம் அப்படின்னும் போது காங்கிரஸுக்கே ஒரு செகண்ட் தாட் இருக்குது. ஏன்னா அந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, நீங்கள் புதிதாக மாவட்ட தலைவர்களை நியமிக்கிறீங்க, 12 மாநிலங்கள்லேருந்து வராங்க அப்படின்னும் போது எல்லாரையும் வந்து கூப்பிட்டு பார்த்து மீட்டிங் அமைச்சிடுறாங்க. இப்படி தான் நடக்கும் காங்கிரஸுடைய மீட்டிங். பட் இதில் இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்தை கேட்பது அப்படின்றது ஒரு புது விதமான அப்ரோச்சாக இருக்கிறது. இது வரைக்கும் காங்கிரஸ் எடுக்காத ஒரு அப்ரோச். அதில் எத்தனை பேர் திமுக விட்டு வெளில இல்லை, நான் வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னது என்னன்னா, பெருவாரியான ஆட்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படின்றது எல்லாரும் சொல்லியிருக்காங்க.
அதே போல் அது சரிப்பட்டு வரல அப்படின்னா சில பேர் வந்து தாவேக்காவையும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ யுனானிமஸாக அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. கருத்து உள்ள கேட்ட உள்ள யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக நமக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்க, ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அது உறுதியாக இருக்காங்க. அது எல்லாரும் கேட்குறாங்க, அது உறுதியாக இருக்காங்க. ஆனால் அதை வந்து டிஸ்கஷன் டேபிளுக்கு இனிமே கொண்டு வர முடியுமான்னு தெரியாது. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், அதை ஏன் டிஸ்கஷன் டேபிளுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணணும் சார். அதுதான் காங்கிரஸ்ல பிரச்சனை. இப்ப அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான் ஷபீர். சார் டிஎம்கே முடியாதுங்கிறாங்க, காங்கிரஸ் வேணுங்கிறாங்க, ஆனா அலையன்ஸ் உடையாது. சார் உங்களுக்கு கூட்டணியும் வேணும், ஆனால் ஆட்சியில் பங்கும் கொடுக்க மாட்டோம், அதை பேச்சுவார்த்தைக்கே கொண்டு வராதீங்க அப்படின்றது வந்து என்ன விதமான அதிமுக மட்டும் பண்ணல, அதிமுக கூட தானே பண்றாங்க, அதிமுகவும் பண்றாங்க. பட் அப்ரோச் பேச்சுவார்த்தைக்கே அதை கொண்டு வராதீங்க அப்படின்றது வந்து அது தப்பான அப்ரோச் தான். பட் ஆனால் டிஎம்கே வந்து அப்படிதான் பண்ணுவேங்கிறாங்க, அதை ஏற்றுக்கிட்டா வாங்கங்கிறாங்க. காங்கிரஸ்க்கு உண்மையிலே பிரச்சனை என்னன்னா ஷபீர், அவங்க வந்து தமிழ்நாட்டை மட்டும் யோசிக்க முடியாது ஷபீர். போன வாரம் லோக்சபாவில் அவங்களுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ரெண்டே ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து டிஎம்கே சமாஜ்வாதி பார்ட்டி மட்டும்தான். அப்போ நீங்கள் பாஜகவை அங்கே ஃபைட் பண்ணணுமா, இல்லை இங்கே வந்து நீங்கள் ஒரு வேளை அலையன்ஸை விட்டு வெளில வந்துட்டிங்கன்னா அது யாருக்கு வந்து ப்ளஸ்ஸாக போய் முடியும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் எடுத்துக்கிறதுன்னு கேட்குறாங்க. நான் முடிச்சிடுறேன், யார் எடுத்துக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் ஒரு 20 வருஷ ஆலையை நீங்கள் பிரேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் லோக்சபாலேயே 30 பேர் அவங்க சப்போர்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க, 10 எம்பிஸ் ராஜ்யசபாவில் வச்சுருக்கீங்க, 40 எம்பிஸ் ஒரு பிளாக்கே நம்ம விட்டு போயிடும், அதுக்கு ஓகேவான்னு காங்கிரஸில் டெல்லியிலேருந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ட்ரைலரும் காமிச்சிட்டாங்கல்ல. நீங்கள் இப்போ ராகுல் காந்தி பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக எம்பிஸ் வந்து பெரிய அளவில் உள்ள இல்லை. அதே மாதிரி அந்த சஸ்பெண்ட் பண்ணி அன்னைக்கு பெருசாக யாருமே இல்லை. எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டிஎம்கேல சொன்னது என்னென்னா, திரு மாணிக் தாகூர் அவர்களை மட்டும்தான் காங்கிரஸில் தமிழ்நாட்டிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவருக்கு எங்களால் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, அவர் வந்து எங்கள் கட்சியை எதிர்த்து பேசினாரு. ஸோ நீங்கள் அவர் எதிர்த்து பேசினார், பட் இஷ்யூ என்ன? இப்போ முதலமைச்சர் ட்வீட் பண்ணுறாரு, ராகுல் காந்தியை டேக் பண்ணி ட்வீட் பண்ணுறாரு. ராகுல் காந்தி அதுக்கு ரெஸ்பாண்டும் பண்ணல, அது பண்ண மாட்டாருன்னு காங்கிரஸ்லேயே சொன்னாங்க. அதான் ராகுல் காந்தி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து இண்டிகேஷன்ஸ் இல்லையா தட் காங்கிரஸ் இஸ் சீரியஸ் அபவுட் சம்திங் அப்படின்னு? இல்லை ஷபீர், அது இண்டிகேஷனே இல்லைங்கிறேன் நான். சீரியஸ் அபவுட் சம்திங்னா எப்போ நீங்கள் வருவீங்க கூட்டணியை விட்டு? எப்போ? வென் வில் யூ டேக் தட் கால்? Take that call just a day before nominations. இப்போ நீங்க வந்து February 22 வரைக்கும் நீங்க வெளியே போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதானே நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியது கடைசியில தான் உங்களை கூப்பிடுவாங்க, கடைசியாக தான் கூப்பிடுவாங்க. முதல்ல எல்லாரையும் முடிச்சுட்டு கடைசியாக கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க பெரிய பார்ட்டி, முதல்ல நாங்கள் சின்ன சின்ன ஆட்களை முடிச்சிடறோம், உங்களுக்கு 28ஆம் தேதி தான் கூப்பிடுவோம். சரி, இப்போ ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் வந்து திமுக எதிர்க்கணும்? என்ன காரணம் என்ன? திமுகங்கள்ல திராவிட கட்சிகள் எப்பவுமே எதிர்ப்பாங்க. சரி, திமுக மட்டும் கிடையாது, அவங்க ஹோல்டு போயிடும், அவ்வளவுதான். அந்த ஹோல்டு போறதா அவங்க விரும்பல, அதிமுகவும் விரும்பல, திமுகவும் விரும்பல. இப்போ என்னன்னா, ஒரு 2 மினிஸ்டர்ஸ் அப்படின்னா கட்சி வளருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். கவர்மெண்ட் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று வரும் இல்லையா சார்? அதாவது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் எனக்கு புரியுது ஷபீர். அவங்க கட்சிகளுக்கு அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லையே. யாருக்கு? திமுகவுக்கு விருப்பம் இருக்கு. நீங்க ஆட்சியில பங்கு கொடுத்தா வேணாம்னு சொல்றாங்க காங்கிரஸ். இப்போ என்ன இஷ்யூன்னா, the ball is in காங்கிரஸ் கோர்ட். காங்கிரஸ் வெளில வரனாதான் காங்கிரஸ் வெளில வரட்டும்ங்கதானே எல்லாரும் சொல்றோம். சரி, இப்போ டிசிஷன் எடுக்க வேண்டியது யாரு? இல்ல டிஎம்கே இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்ல டிஎம்கே இல்லன்னு சொல்லிட்டாங்க. பட் இஃப் காங்கிரஸ் பிரஷரைசஸ் டிஎம்கே, இல்ல ஆட்சியில் பங்கு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கனிமொழி அவர்கள் சந்தித்து பேசும்போது திரு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட இந்த சீட்டு இந்த விஷயங்கள்லாம் குழு போட்டிருக்கோம். ஏன்னா இட் வில் பி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஒரு குழுவை போட்டதுக்கப்புறம் நீங்களும் நானும் உட்காந்து பேசுறது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். அந்த குழுவுக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த குழுவை வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்ட்டாரு. ஆனால் திமுக தரப்புலேருந்து வைக்கப்பட்ட கோரிக்கை என்னென்னா, இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணாதீங்க அப்படின்னாரு. சோடாங்கர் அதை தான் வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ சோடாங்கர் மாதிரி ஒரு ஆளையே மாற்றணுங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம், ஆட்சியில் பங்குன்னு கேட்குறவரை மாற்றுங்க, அதே மாதிரி அவர் வந்து எங்களுக்கு எதிராக பேசுகிறாருனால பார்லிமெண்ட்டில் அவரை சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு 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 ஆட்டிடியூடோட டிஎம்கே இதை டீல் பண்ணுறது, இது இட் இஸ் நாட் குட். இல்லை இது
சப்போர்ட் பண்ணாததை பேசுறீங்களா? அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு டிஎம்கே சைன் பண்ணியிருக்காங்கல்ல. அது பண்ணியிருக்காங்க. இல்ல ஷபீர், ஒரு நீங்க பொது பிரச்சனை இல்ல இல்ல இது அதுவும் பொது பிரச்சனை தான். நீங்க சப்போர்ட் பண்ணதை நீங்க அக்கௌண்ட்டே பண்ண மாட்டேன், நான் சப்போர்ட் பண்ணாததா அக்கௌண்ட் பண்ணுவேன்னா இல்ல எப்படி? சப்போர்ட் நியாயம் பண்ணத இல்ல. சப்போர்ட் See, பண்ணத நான் இப்போ- அக்கவுண்ட் பண்றேன் இப்போ சார். நான் என்ன இந்த சொல்றேன் காரணத்துக்காக இல்ல இல்ல நம்ம மாணிக்கு வந்து எங்களுக்கு எதிரா பேசுறாரு, அது அதனால நாங்க support டிஎம்கேல பண்ண மாட்டோம் சொல்றது அப்படின்னா. ஷபீர், அது டிஎம்கேல சொல்றது. அது நியாயம் இல்லதான். இங்க யாரும் டிஎம்கேக்கு வரிஞ்சு கட்டிட்டுலாம் பேசல. நீங்களும் அதை அனலைஸ் பண்ணும்போது அதை நம்ம அப்ஜெக்டிவா பேசணுங்கிற. அலையன்ஸ் பிரேக் ஆகுதுன்னா ஸ்டாலின் எதுக்கு ராகுல் காந்திக்கு இது பண்ணணும், நீங்க ஸ்ட்ராங்கா இருங்கன்னு சொல்லணும். இல்ல ஸ்டாலின் அவர்கள் பேசி 3 நாள் ஆகுதுல்ல, இல்ல எங்களுக்கு ஆட்சியில பங்கு தான் வேணும்னு ஹைகமாண்ட் ஏன் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க ஏன் சொல்லல? இல்ல இல்ல மேபி எல்லாம் கிடையாது. இல்லங்க, மேபி அது ஒரு அப்ரோப்ரியேட் ஃபோரம். இல்ல இல்ல என்ன அப்ரோப்ரியேட் ஃபோரம் இது? டைமே இல்ல ஷபீர். இல்ல இந்த கோரிக்கை இப்போதைக்கு கை விட்டுருங்க அப்படின்ற மனநிலையில தான் காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரஸ் விட்டுச்சோ இல்லையோ, காங்கிரஸ் இனிமே வரமாட்டாங்கன்ற முடிவுக்கு விஜய் வந்துட்டாரு. இனிமே இவங்க போனா கூட அங்க ஒன்றும் பெருசா அங்க ஒன்றும் மரியாதை இருக்காது. அவரே இன்னைக்கு சொல்லிட்டாரு, புரிய வேண்டியவங்களுக்கு புரியட்டும், பட் நான் மக்களோட இருக்கேன், மக்கள் என்னோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தனியா எவ்வளவு நாள் தாங்க அவரும் வெயிட் பண்ணுவார்? இவங்க வந்து சீரியஸ் நெகோசியேஷன்ஸ்லாம் டிவிகே கிட்ட பண்ணவே பண்ணல அதான் உண்மை. அவ்வளவுதான். டிவிகேவும் ரொம்ப சீரியஸா பண்ணல. அவங்க எதிர்பார்ப்பு இருந்துச்சு, டிவிகேக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, டிவிகேக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆஃபர்லாம் பண்ணாங்க. ஆனால் டிவிக்கே அதை பெருசாக எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷன் தேவைப்பட்டுச்சு. விஜயை மீறி ஒரு எலிவேஷன் வேணும். அந்த எலிவேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி மட்டும்தான். ஆனால் அந்த எலிவேஷனுக்கு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் தயாராக இல்லை. அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு ஜேர்னலிஸ்ட்ன்றனால நான் என்ன வேணாலும் தமிழ்நாட்டை பற்றி பேசலாம். பட் ஒரு நேஷ்னல் பார்ட்டிக்கு 40 எம்பி வச்சிருக்கிற கட்சி முக்கியமா, இல்லை தமிழ்நாட்டில் 60 வருஷம் ஆட்சியில் இல்லாத இடத்துல எனக்கு 2 மந்திரி முக்கியமானா பதில் மக்களே சொல்லட்டும். அந்த கட்சிக்கு எது முக்கியம்னு. அந்த கட்சிக்கு அந்த 40 எம்பி தான் முக்கியம். நான் பாஜகவை தான் எதிர்க்கணும். ஸோ இப்போ இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒரு அது கேட்பாங்க ஷபீர், அது கேட்பாங்க. பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, அது கேட்பாங்க. அப்புறம் இல்ல நான் என்ன சொல்றேன், வெதர் தட் டிமாண்ட் ஹஸ் பீன் ஷெல்ஃப்ட். நான் உங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, இந்த டிமாண்டை ஏற கட்டி வச்சுட்டாங்களா? இல்ல அந்த டிமாண்டை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கேட்க தான் கேட்பாங்க. இப்போ கூட நீங்க பாருங்க, கூட்டணி ஆட்சியில் ஏன் பங்கு கேட்கக்கூடாதுன்னு குரல்கள் வருதே தவிர அந்த குரல்கள் வந்து கொண்டே இருக்கும். தேர்தல் முடியும் வரை அந்த தேர்தல் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் அந்த குரல் இருக்கும். சீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகு எந்த குரலும் இருக்காது. எல்லாம் சேர்ந்து போய் கீழே வேலை பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ்காரங்க வேலை பண்ணுறாங்க பண்ணலங்கிறத மீறி இது திமுகவோட எலெக்ஷனு. திமுகவுடைய தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியினரை ஜெயிக்க வைப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஎம்கேக்கு. ஸோ அதனால் பெரும் பிரச்சனை இருக்காதுங்கிறது காங்கிரஸ்லேயே சொல்ல. இல்லை, இது எவ்வளோ சீட்ஸ் வருது அப்படின்றத பொறுத்து. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு விரிசல், இந்த அளவுக்கு ஒரு சலசலப்பு கூட்டணிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் டிஸ்ட்ரஸ் இருக்கும் இல்லையா, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த சூழல் வந்து எப்போ பெருமளவில் பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்ற இடத்துல எப்படியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஆட்சியில் பங்கு வந்து கேட்டுற போகிறாங்க அப்படின்ற பயத்தில் தோக்கடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் தோக்கடிக்க மாட்டாங்க ஷபீர். அவங்களுக்கு இவங்களும் வேணும் ஷபீர். இது வந்து 2006 மாதிரி ஈஸி எலெக்ஷன் கிடையாது ஷபீர். அதனால நான் ஈஸி எலெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது, அதனால தானே காங்கிரஸ் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. இல்லை காங்கிரஸ் ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. டிஎம்கேக்கும் தெரியும்ல, காங்கிரஸ் நாளைக்கு ஒருவேளை நம்மளால் ஜெயிக்க முடியலன்னா கூட்டணி கட்சிகள் இருக்கணுங்கிறது அவங்களுக்கும் தெரியும்ல. இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இது கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்த திமுக அலையன்ஸ் கிடையாது. இதில் வந்து ஸ்மூத் ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்குது. 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. 2021 இந்த பவர் ஷேரிங்கை தவிர மற்ற எல்லா டிமாண்டும் இருந்தது. 2021 கூட மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் அலையன்ஸில் இருக்க மாட்டாங்கன்ற எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி தான் அலையன்ஸ்குள்ளே போனாங்க. ஏன்னா அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல சார் காங்கிரஸுக்கு. அப்போ கமல்ஹாசன் மட்டும் தானே சார் இருந்தாரு. கமல்ஹாசனோட கூட்டணி என்ன? நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க யாருமே. வெளியில வர்றதா இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும் ஷபீர். கடைசி நேரத்துல வந்து யாருக்குமே பேச்சுவார்த்தை நடத்தாம எப்படி சார் வெளில வர முடியும்? இல்ல இந்த எலெக்ஷன்ல மட்டும் நீங்க ஏன் அவ்வளவு டிசம்பர்லயே போனீங்கன்ற கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. அதுதான் கேட்கறேன் நான். டிசம்பருக்கு நீங்க குழு போடுங்க, எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னது யாரு? டெல்லிக்கு யார் போனது? கூட்டணியில இருக்கீங்களா இல்லையா? கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு உறுதிப்படுத்த தானே குழு போட்டிருக்காங்க. குழுவோட நாங்க பேசுறோம் அப்படின்னு தானே அர்த்தம். குழு போட்டதுக்கு பிறகு நீங்க குழு போட மாட்டீங்க, நாங்க எங்கேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை என்ன? சோடாங்கர் என்ன சொல்றாரு? 70 நாட்களாக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம்.
எங்களுக்காக நீங்க வந்து நீங்க குழு போடாம எங்களை எங்கேஜே பண்ணல, இதை இன்னொரு விஷயத்தை எல்லாம் இடத்துல அவமானப்படுத்துறீங்கன்னு தானே இல்லை, அர்த்தம். இன்னொரு விஷயத்தை எல்லாம் மறந்துட்டு பேசுகிறோம். டிஎம்கே வந்து காங்கிரஸோட பண்ணிட்டு அப்போ விசிகேவோட யார் பேசுறது? பண்ணும் சார், நீங்க கூட்டணி வேணும்னா பண்ணி தானே ஆகணும். அப்படி இல்லை ஷபீர். அப்போ ஏடிஎம்கே அலையன்ஸ்ல ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க? இந்த சீட் ஷேரிங் எல்லாம் நீங்கள் முன்னவே முடிச்சிங்கன்னா பிரச்சனை வரும் ஷபீர். அதுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க. அது நியாயப்படுத்தல யாரும். காங்கிரஸ் குழு போட்டுட்டு 70 நாள் காத்துக்கிட்டு இருக்குது. ஏதோ காங்கிரஸ் தான் வந்து கூட்டணி தேவை டெஸ்பரேட்டா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸை அசிங்கப்படுத்தினாங்கன்னா அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு வெளில போக வேண்டியது தானே, ஏன் போல? மேபி இப்படி யோசிங்களேன் நீங்க. எப்படி? நாங்க குழு போட்டோம், எங்களை வந்து 70 நாட்கள் 90 நாட்கள் எங்களை அசிங்கப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு ஒரு காரணத்தை காங்கிரஸ் உருவாக்குறாங்களோ? எப்போ உருவாக்குறாங்க? குழு போட்டு 22ஆம் தேதி டாக்ஸ் தொடரும்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, சிஎம் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன உங்களுக்கு ரீசன் வெளில வர்றதுக்கு? வெளில வரணும்னா இந்நேரம் வந்திருக்கணும்ல. அப்போ தாவேக்கா இப்போ ஒரு வேளை தாவேக்கா வந்து அடுத்த வாரம் கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எங்கே போவீங்க? நீங்கள் வரணும்னா வெளியில் வந்திருக்கணும் ஷபீர். இந்நேரம் வரணும்னா இந்நேரம் வந்திருக்கணும். எப்போ வெளில வருவீங்க? ஒரு இப்போ விஜய்க்கு கூட ஒரு எலிவேஷன் வேணும்னா எப்போ வரும் அந்த எலிவேஷன்? தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாலேயா? அதில் என்ன பிரயோஜனம் விஜய்க்கு? வெளியே வா காங்கிரஸே வெளியே வா அப்படின்னா இல்லை, வந்து எலிவேஷனுங்கிறது வந்து கொஞ்சம் முன்னால் வரணும், டைம் இருக்கணும். இந்த கேடர்ஸ் போய் அங்கே பார்க்கணும். இது வந்து டிஎம்கே ஏடி இது அலையன்ஸ் கிடையாது. தாவேக்காங்கிறது புது கட்சி எல்லாருக்கும். அந்த அலையன்ஸில் போய் நீங்கள் புரியறதுக்கு 10 நாள் ஆகும் ஷபீர். எப்போ போவீங்க? அதுக்கான டைம் எல்லாம் நான் பார்க்கல. ஸோ அந்த காலத்தை கடப்பதற்கு தான் திமுக வந்து இந்த என்டையர் ப்ராசஸை February 22 அது ஒரு காரணம். இன்னொன்று, காங்கிரஸை முடிச்சுட்டா மற்ற கட்சிகள் எல்லாம் அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னால் தான் முடிக்க பார்க்குறாங்க. ஏடிஎம்கேவும் அதையே தான் பண்ணுறாங்க. ஃபார்முலா டிராவிடியன் பார்ட்டிஸு கடைசி வரைக்கும் இவங்களை வந்து டென்டர் ஊக்ஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் அப்படிதான் பண்ணுவாங்க. அதுதான் நடக்குது. இல்லை இதே காங்கிரஸ் 2011 அவங்கக்கிட்ட ஆட்சியில் இருக்கும்போது திமுக கிட்ட டெல்லியில் 63 சீட்டு கேட்க தானே கேட்டாங்க. பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யாருக்கிட்ட இன்றைக்கி அதிகாரம் அதிகமாக இருக்கோ அவங்க தே வில் கமாண்ட். அதிகாரம் கம்மியாக இருக்கிறவங்க அன்றைக்கி கீழே போனோம். நாளைக்கு காங்கிரஸ்க்கு அந்த பொசிஷன் வரும், டிஎம்கே கீழே போகும். இதுதான் பாலிட்டிக்ஸ். இதில் நாம் வந்து டிவிகே இவங்கெல்லாம் மேட்டரே கிடையாது. அதில் அவங்க வெளில வரணும்னா என்றைக்கோ வந்திருக்கணும். ரைட். அந்த ஆசிலேஷன் காங்கிரஸ் கிட்ட இருக்கிற ஆசிலேஷன்லாம் இல்லை. ஒரு யோசனை இருக்கு. இல்ல இவ்வளவுலாம் பண்ண மாட்டாங்க. யோசனை இருந்தா முன்னவே பண்ணிரணும். யோசனை மேபி டிவிகேவை காட்டி அதிக இடங்களோ மேக்ஸிமம் என்ன பெனிஃபிட் கிடைக்க முடியுமோ அது ஆசிலேஷன் கிடையாது. அது வந்து டிவிகேவை யூஸ் பண்றது. அது விஜய் தான் கவலை பண்ணணும். நம்மளை ஏன் இப்படி யூஸ் பண்றாங்க காங்கிரஸ்? பாப்போம் சார். 22ஆம் தேதி வரைக்கும் காத்திருப்போம். கூட்டணியில் என்ன நடக்கிறது அப்படின்றது February எண்டு வரைக்கும் போகும். 22ஆம் தேதிலாம் கூப்பிட மாட்டாங்க. முதல் சிட்டிங்லாம் கூப்பிட மாட்டாங்க. நன்றி.